இப்போ நான் சொல்றதை 1 செகண்ட் நினைச்சு பாருங்க. இப்போ பசங்களுக்கு எவ்வளவு அப்பா அம்மா ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி தான் என்ன எங்களுக்கும் பிடிக்கும். இப்போ சின்ன வயசுல இருந்து அவங்க கூட வாழ்ந்துட்டு இப்போ நீங்க தான் முக்கியம் அப்படின்ட்டு தானே நாங்க உங்களை நம்பி வரோம். எங்க அப்பா அம்மாலும் உங்களால பாத்துக்க முடியனாலும் அட்லீஸ்ட் எங்களை அளவு வைக்காமலாச்சு பாத்தீங்க. இப்போ நான் ஏன் இதை சொல்றேன்னா, எங்களுக்கு வந்து கட்டின புருஷனோட வேற யாருமே எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. உங்க ஃப்ரெண்டு கூட கஞ்சா அச்சுன்னு சரக்கு அச்சுன்னு சுத்தி நிறீங்க. இப்போ நீங்க பைக்ல போவாங்களும் உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்களை நம்பி நாங்க இருக்கோம்ல, எங்களை ஒரு நிமிஷமாச்சும் நினைச்சு பாத்துருக்கீங்களா? கடைசியா உங்க தங்கச்சா நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், சரக்கு கஞ்சா இதை கொஞ்சம் கொஞ்சமா விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது விடலன்னா நடக்குன்ட்டு நானே சொல்லிடுறேன். அவங்க அப்பா அம்மா இவன் எப்பதான் சாவானோ அப்படின்ட்டு நினைப்பாங்க. அது இல்லாம உங்களை நம்பி வந்த பொண்ணும் வேற ஒருத்தவங்க கூட போயிடும். ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்றது கரெக்டா கிரீன் லைட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ நான் சொல்றதை 1 செகண்ட் நினைச்சு பாருங்க. இப்போ பசங்களுக்கு எவ்வளவு அப்பா அம்மா ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி தான் என்ன எங்களுக்கும் பிடிக்கும். இப்போ சின்ன வயசுல இருந்து அவங்க கூட வாழ்ந்துட்டு இப்போ நீங்க தான் முக்கியம் அப்படின்ட்டு தானே நாங்க உங்களை நம்பி வரோம். எங்க அப்பா அம்மாலும் உங்களால பாத்துக்க முடியனாலும் அட்லீஸ்ட் எங்களை அளவு வைக்காமலாச்சு பாத்தீங்க. இப்போ நான் ஏன் இதை சொல்றேன்னா, எங்களுக்கு வந்து கட்டின புருஷனோட வேற யாருமே எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. உங்க ஃப்ரெண்டு கூட கஞ்சா அச்சுன்னு சரக்கு அச்சுன்னு சுத்தி நிறீங்க. இப்போ நீங்க பைக்ல போவாங்களும் உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்களை நம்பி நாங்க இருக்கோம்ல, எங்களை ஒரு நிமிஷமாச்சும் நினைச்சு பாத்துருக்கீங்களா? கடைசியா உங்க தங்கச்சா நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், சரக்கு கஞ்சா இதை கொஞ்சம் கொஞ்சமா விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது விடலன்னா நடக்குன்ட்டு நானே சொல்லிடுறேன். அவங்க அப்பா அம்மா இவன் எப்பதான் சாவானோ அப்படின்ட்டு நினைப்பாங்க. அது இல்லாம உங்களை நம்பி வந்த பொண்ணும் வேற ஒருத்தவங்க கூட போயிடும். ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்றது கரெக்டா கிரீன் லைட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.